ஹாய் வணக்கம். இந்த வீடியோ பாருங்க. பார்த்துங்க அப்படி வெறி ஆகுது. அப்படியே அவனை அங்கிட்டு போடணும் போல தோணுது எனக்கு. சொல்லக்கூடாது, செஞ்சிடணும் அந்த இடத்துல. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இப்படி ட்ரெயின்ல ஒண்ணு பண்ணிட்டு அவங்க அம்மா அப்படி தூங்குது அப்படின்னு தூக்கம் அசதியில தூங்கிருப்பாங்க. பொண்ணு கூட சொல்லி கொடுத்துருக்கலாம், பேட் டச் யாரா பண்ணாங்கன்னா சொல்லு. அவங்களுக்கு கூட யோசிச்சுக்கணும், நம்ம பொண்ணு எப்படி ஒருத்தன் தொடுவான்னு நினைச்சு கூட பாத்துருக்காது அந்த தாய். அந்த குழந்தையாவது சொல்லிருக்கலாம், அம்மா இந்த மாதிரி தொட்டிட்டே இருக்காமா. அந்த கூட அரை தூக்கத்துல இருக்கு போல. அந்த அரை தூக்கத்துல அந்த குழந்தைய யூஸ் பண்ணி எப்படிப்பட்ட கண்ணஞ்சக்காரனா இருப்பேன். உன் பிள்ளைய ஒருத்தன் தொடும்போது நீ யோசிப்பியா? அப்படி நடந்திருந்தா உனக்கு எப்படி இருக்கும், அந்த மனசு எப்படி இருக்கும், வலி எப்படி இருக்கும். அந்த மாதிரி தானே அடுத்தவங்களும் ஓசியில போச்சு தடவிட்டு ஊருக்கா மாதிரியா. வீடியோ எடுத்திருக்கு ரொம்ப சல்யூட். வீடியோ எடுத்து பப்ளிக்ல போட்டதுக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாம் சொல்லலாம். வீடியோ எடுத்தது ரொம்ப ஒர்த்து. ஆனா அந்த இடத்துல அவனை எல்லாம் மான மரியாதை வாங்கியிருக்கணும். அவனை சும்மா இருக்க நானா இருந்த நேரம் சொல்ல மாட்டேன், செஞ்சிருப்பேன். ஏன்னா இப்படி பண்றீங்க? பொண்ணுங்க 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 எப்ப பார்த்தாலும் அது இதுக்குன்னு அதுக்குன்னே அலையிறீங்க. மனசாட்சி இல்லாத ஒரு ஜென்மங்களா இருக்குங்களா? எத்தனை பேர் எங்க போனா, ட்ரெயின்ல போனாலும் பஸ்ல போனாலும் புக் பண்ணி நம்ம ஆட்டோல போனாலும், இதுல என்னது பைக்ல போனாலும் அங்க இங்க சை என்னடா அப்படி சுசு திரியுறீங்க? அப்படி என்னடா இருக்கு கருமம்? கேவலமா இருக்கட்டும் ஜென்மம். அந்த கடுமையான சட்டத்தை கொண்டு உங்களெல்லாம் தரத்துன்னு உங்களெல்லாம் அவுட் ரோட்ல வச்சு என்ன செய்யணும்டா உங்களெல்லாம். அந்த மாதிரி திருந்துங்கடா ஜென்மங்களா. பிள்ளைங்களா பாவண்டா. பேட் டச் பண்ற குழந்தைங்களா நீங்க கண்டிப்பா அம்மா சொல்லுங்க, அம்மா நீங்க தொடுறாமா, இங்க வைக்கிறாமா, எல்லாம் சொல்லுங்க அம்மா கிட்ட. நீங்க பேரண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பா தயங்காம கூச்சப்படாம சொல்லுங்க. இந்த பையனுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ண பின்னாடி வந்துட்டு இருக்கான், நைஸ் பண்ணுவாங்க, சாக்லேட் வாங்கி தரேன், அது வாங்கி தரேன், இதெல்லாம் அம்மா கிட்ட ஸ்மார்ட்ல சொல்லுங்க. அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும். இல்லைன்னா வச்சுக்கீங்க சிதைச்சிருவானுங்க. கேடுகிட்ட இந்த உலகத்துல நம்ம பயந்து ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டியதா இருக்கும். இருட்டுல போக முடியாது, எங்க போனாலும் பின்னாடியே வர்றாங்க. கேவலமா இருக்கீங்களாடா மனுஷ ஜென்மங்களா. ஆம்பளைங்களா கொஞ்சமா திருந்தாங்கடா. நீங்க தான் கொஞ்சம் பலமா ஆண்டவர் படைச்சிருக்காங்க. எதுக்கு? பொண்ணுங்களை பாதுகாக்கிறதுக்கு, சேஃபா இருக்குது. உங்க கூட தங்கைங்க இருக்காங்க, அம்மா மாருங்க இருக்காங்க, பெரியம்மா மாருங்க இருக்காங்க, அக்கா மாருங்க இருக்காங்க. நினைச்சு தொடுங்க. அன்னைக்கு நமக்கு ஒரு குடும்பம் இருக்கே, நமக்கு ஒரு தாய் இருக்காளே, அவங்க பேரண்ட்ஸ் என்ன ஆகும், அந்த குழந்தை மண்ணாலும் என்ன மனசுக்குள்ள சொல்லாம அப்படி வச்சிருப்பாங்க. மனசுக்குள்ள ஒருத்தவனை தொட்டானே அம்மாவோட சொன்னா அம்மா திட்டுவாங்க, பயந்து இருப்பாங்க. அது டிப்ரெஷன் ஆயிடுவாங்க. அந்த காலம் ஃபுல்லா அவங்க மைண்ட்ல இருக்கும். நம்ம சின்ன வயசுல இப்படி தொட்டானே. யோசிக்காதீங்க, உடனே அம்மா கிட்ட சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க இப்படி பண்ணணும். அப்பதான் நம்ம பாதுகாத்துக்கனா நம்ம சேஃபா இருக்கணும். எந்த பிரச்சனை இருந்தாலும் தயங்காம பயப்படாம வெளியே சொல்லுங்க. எல்லாத்துக்கும் பாக்குறவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். திருந்துங்கடா முட்டாளுங்கடா, திருந்துங்க. பொண்ணுங்களை விட்டுருங்கடா, தயவு செஞ்சு விட்டுருங்க. வெளியே வாங்கடா. பொண்ணுங்க ஒரு மரியாதையா பாருங்கடா, கேவலமா பாக்காதீங்கடா, யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி பாக்காதீங்கடா. அறிவு கிட்ட